அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடும். நல்ல கையை தட்டியவே அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே. இன்றைக்கு தேசத்திலே பல பல இடங்களிலே இருந்து, ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக கூடி முகமுகமாக நாம் சந்திக்காமல் போனாலும், ஆனால் இப்படியாக இணையதளம் மூலமாக நாம் இணைந்து செயல்படக்கூடிய இந்த விதமான வளர்ச்சிக்கு தேவனை நாம் துதிக்க வேண்டும். அது நிமித்தமாதான் இன்றைக்கு முற்றிலுமே உங்களில யாரையும் நான் அறியாமல் இருந்தாலும், அவ்விதமாகவே உங்களிலே யாரும் என்னை அறியாமல் இருந்தாலும் நாம் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பெரிய கிருபை. இன்றைக்கு இந்த நேரத்திலே இந்த இணையதளம் மூலமாக இன்றைக்கு நான் பார்க்கிற விதத்துல 12 பேர் இணைந்திருக்கிறோம். ஆனால் 16. ஓகே, நான் இங்க எனக்கு இங்க 16 12 மாதிரி தெரியுது. சரி, ஆனால் 16 இன்னும் யூடியூப் மூலமாக இன்னும் எத்தனை பேர் இணைவார்கள் பார்ப்பார்கள் என்று தெரியவில்லை. இப்படியாக இருக்கக்கூடிய வேளையில முதலாவது சிஸ்டர் எஸ்தர் குளோரி அவர்களுக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வாய்ப்பினை எனக்கு அவர்கள் அளித்தமைக்காக. இதுவரைக்கும் நேருக்கு நேர் பார்க்கவில்லை, தெரியாது. ஒரு போன் கால் மூலமாக இணைக்கப்பட்டோம். பிற்பாடு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதியானது ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். என்னிடத்திலே ஆங்கில வேத புத்தகம் இருக்கிறது. உங்களிலே யாராவது தமிழ் வேத புத்தகத்தை வைத்திருப்பீர்கள் என்றால் தயவு கூர்ந்து அதை படிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். இங்கே நான் மிக முக்கியமாக தெரிந்து கொண்டது இந்த வார்த்தையில வழக்காடுவோம் வாருங்கள். எப்படி ஒரு அற்புதமான தேவனை கொண்டிருக்கிறோம் பாருங்கள். முதலாவது வாருங்கள் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு எப்படியாக இந்த இணையதளம் மூலமாக தெரிந்தவர் அறிந்தவர் ஒண்ணுமே தெரியாதவர்கள் யார் யாரோ இணைந்து கொள்ளத்தக்கதாக ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டு இதிலே வந்து இணைந்து கொள்ளுகிறோம். அழைப்பானது இந்த உலகம் பூராவிற்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வலைதளம் யாருக்கு கட்டுப்பாடு இல்லை. யார் வேண்டும் என்றாலும் வந்து இணைந்து கொள்ளலாம். தடை என்பது இல்லை, தடுக்கவும் முடியாது. இந்த
ஐடியும் பாஸ்வேர்டும் இருந்தா யாருனாலும் சேர்ந்துக்கலாம், தடுக்க முடியாது. அப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உள்ள அனைவருக்கும் அழைப்பை கொடுக்கிறார். வித்தியாசம் இல்ல, ஜாதி, மதம், தேசம், எந்த வித்தியாசம் கிடையாது. மனிதர்களாய் இருக்கக்கூடிய அனைவருக்காக அழைப்பை கொடுக்கிறார். சரி, அழைப்பை கொடுக்கிறார் எதுக்கு? வெகுமதி கொடுக்கறதுக்கா? காசு பணம் கொடுக்கறதுக்கா? இல்ல, நாம ஏதோ வேண்டுதல் பண்ணிருக்கிறோம், அது நிமித்தமா அவர் அழைப்பை கொடுத்திருக்கிறாரா? என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. ஆனால் யாராக இருந்தாலும் வாங்க. எதற்கு? எதற்கு வாங்க? வழக்காடுவோம். பாருங்க, அழைப்பு எத்தனை ஒரு அருமையான அழைப்பு. வெகுமதி கொடுக்கிறன்றது இல்ல, நன்மை செய்யறன்றது இல்ல, சுகம் கொடுக்கிறன்றது இல்ல, அப்படி இல்ல. ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி அதற்காக நீங்க வாங்க இல்ல, வழக்காடுவோம், சண்டை போடுவோம், வாக்குவாதம் பண்ணுவோம். அப்படி என்று சொல்லி அவர் வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பை கொடுக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் எத்தனை இரக்கமும் அன்பும் உடையவராய் இருக்கிறார். நம் பேர்ல எத்தனை கருசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வழக்காடுதலுக்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய காரியம் எதுவாக இருந்தாலும், அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வா, என்னோடு வா, வந்து அமர்ந்து வழக்காடுவோம். உன் பிரச்சனை என்ன? என்கிட்ட கேள்வி கேளு, என்கிட்ட நீ சண்டை போடு, என்கிட்ட நீ வாதங்களை, உன்னுடைய வாதங்களை வை. நான் இவ்வளவு காலம் ஒரு நம்பிக்கையுள்ள, விசுவாசம் உள்ள ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு விசுவாசியாக நான் இருந்திருக்கிறேன். நான் எவ்வளவோ உன் பேர்ல அன்புள்ளவனாக, எவ்வளவோ நம்பிக்கை உடையவனாக, எவ்வளவோ கீழ்ப்புடிதல் உள்ளவனாக, எவ்வளவோ நான் ஒரு வைராக்கியம் உள்ளவனாக இருந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது, எனக்கு இப்படிப்பட்ட தேவை இருக்கிறது. எத்தனை காலம் நான் ஜெபித்திருக்கிறேன். என்னுடைய ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக, என்னுடைய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக, என்னுடைய ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்காக நான் எத்தனை காலம் உம்மிடத்துல கேள்வி கேட்டிருக்கிறேன், எத்தனை காலம் உம்மிடத்துல ஜெபித்திருக்கிறேன், எத்தனை காலம் என்னுடைய தேவையை தீர்த்து வைக்கும்படிக்கு நான் உம்மிடத்துல வேண்டுதல் பண்ணியிருக்கிறேன், விசுவாசமாய் இருந்திருக்கிறேன், நம்பிக்கையுடவனாக இருந்திருக்கிறேன், உம்மை என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நேசிக்கிறவனாய் இருந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை, எனக்கு இன்னும் என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, எனக்கு முழுமையான என்னுடைய தேவை நிறைவேறவில்லை என்று சொல்லி எத்தனை காலம் நாம் நமக்குள்ளாக கேள்விகளையும் அல்லது நம்முடைய நண்பர்களோடு, உறவினர்களோடு இப்படியாக நாம் பேசிக்கொண்டு நம்முடைய இருதயத்தின் காரியங்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோம், நாம் அப்படியாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய இருதயத்துக்குள்ளாக எத்தனை நாட்களிலே, எவ்வளவு காலம் கேள்விகள், எத்தனை காலம் இப்படிப்பட்ட ஒரு சோர்வு, மனசோர்வு. நான் இவ்வளவு காலம் இவ்வளவு விசுவாசியா இருந்திருக்கிறேன், ஆனால் இன்னும் என் தேவை சந்திக்கப்படவில்லை, இன்னும் என் ஜெபம் கேட்கப்படவில்லை, இன்னும் நான் எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறவில்லை, இன்னும் நான் வேண்டுதல் பண்ணி கொண்டிருந்த அந்த காரியம் நடைபெறவில்லை என்று சொல்லி எத்தனை காலங்களாக நாம் இருதயத்திலே அங்கலாய்த்துக் கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு, புலம்பிக் கொண்டு, அழுது கொண்டு, நாம் குறை கூறிக்கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, எத்தனை வேளைகளிலே நாம் குறை கூறுவர்களாக, ஒரு பெரிய விசுவாசி, ஆண்டவர் பேர்ல அன்பு இருக்கிறது, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி நாம் பெருமையாக பேசிக்கொண்டு, ஆனால் குறை கூறுகிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை வேளைகளிலே நாம் குறை கூறுகிறவர்களாக, கிறிஸ்தவர்களாய் விசுவாசிகளாய் இருந்து ஆனால் நம் தேவனை குறித்து குறை கூறுகிறவர்களாக,
குறை கூறக்கூடிய கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே இயேசு ஆண்டவரை நம்மை பார்த்து, நீ இவ்வளவு காலம் குறை கூறி கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய ஜெபத்திலே உனக்கு வெற்றி இல்லை, உன்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயே, இப்பொழுது நான் உன்னை அழைக்கிறேன், என்னிடத்திலே நீ வா. உன்னுடைய முறையிடுதல் என்ன? உன்னுடைய வேண்டுதல் என்ன? உன்னுடைய குறை என்ன? உன்னுடைய அங்கலாய்ப்பு என்ன? உன்னுடைய ஜெபம் என்ன? இதோ நான் உன்னை நோக்கி கேள்வி கேட்கிறேன். நாம அவரிடத்துல கேள்வி கேட்கிறவங்களா இருக்கிறோம். இப்போ அவர் சொல்றாரு, வா என்கிட்ட வா, உன்னுடைய கேள்வி என்ன? உன்னுடைய பிரச்சனை என்ன? உன்னுடைய தேவை என்ன? இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கனெக்ஷன் போயிடுச்சா? இருக்கா? இப்படியாக அவர் நம்மை பார்த்து, இவ்வளவு காலம் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த நம்மை பார்த்து அவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், வழக்காடுவோம் வா, வழக்காடுவோம் வா. உன்னுடைய வழக்கு என்ன? உன்னுடைய பிரச்சனை என்ன? உன்னுடைய தேவை என்ன? உன்னுடைய குறை என்ன? உன்னுடைய அழுகை என்ன? உன்னுடைய வேதனை என்ன? உன்னுடைய துன்பம் என்ன? உன்னுடைய நிலைமை என்ன? என்னிடத்திலே வா, இதோ நான் தயாராக இருக்கிறேன். இப்படிப்பட்ட தேவனை நாம் பார்க்க முடியுமா? இப்பேற்பட்ட ஒரு தேவனை நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நேரடியாக நம்மை பார்த்து, வழக்காடுவதற்கு நீ ஆயத்தமா? வழக்காடுவதற்கு உனக்கு நேரம் இருக்கிறதா? என்னிடத்திலே வா, உன்னுடைய பிரச்சனையும் வேதனையும் அங்கலாய்ப்பையும் இன்றைக்கு நான் கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். அருமையானவர்களே, நம்முடைய வேதனையை, துன்பத்தை, அழுகையை கேட்பதற்கு இந்த உலகத்திலே யார் இருக்கிறார்கள்? ஒருவேளை நம்முடைய பெற்ற தாய் தகப்பனத்துல போய் நம்முடைய அழுகையை, வேதனையை சொல்லுவோம்னா அவங்க உடனே சொல்லுது, உனக்கு எப்ப பாரு இதுதான், எப்ப பாரு ஒரு குறை, எப்ப பாரு ஒரு தேவை, எப்ப பாரு நீ வந்தாலே ஒரு பிரச்சனையோடு தான் வருவேன், ஒரு காரியத்தோடு தான் வருவேன். இப்படி இந்த உலகம் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மை நேசிக்கிற, நம் பேர்ல அன்பு கூறக்கூடிய நம்முடைய தேவன் இந்த நாளிலே ஆயத்தமாயிருக்கிறார், தயாராக இருக்கிறார். அவரிடத்திலே சென்று, அவருடைய சமூகத்திலே சென்று உன்னுடைய தேவையை குறைக்க, பிரச்சனைகளை, உன்னுடைய குறைகளை, உன்னுடைய அழுகையை, வேதனையை கொட்டுவதற்கு நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? அவர் சொல்லுகிறார், வழக்காடுவோம் வா, வழக்காடுவோம் வா. வழக்காடுவதற்கு, நம்மோடு வழக்காடுவதற்கு, உன்னோடு வழக்காடுவதற்கு, உன்னுடைய அழுகையை, உன்னுடைய வேதனையை, உன்னுடைய துன்பத்தை, உன்னுடைய துயரத்தை, உன்னுடைய பிரச்சனையை, உன்னுடைய காரியங்களை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஆயத்தமாயிருக்கிற உன் தேவனிடத்திலே நீ செல்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறாயா? தயாராயிருக்கிறாயா? இப்பேற்பட்ட அன்புடைய தேவன் நம்மை அழைக்கிறார். என்னிடத்திலே வா, வழக்காடுவதற்காக வா, வழக்காடுவதற்காக வா. அருமையானவர்களே, வழக்காடும் பொழுதுதான் நீதியும் நியாயமும் நேர்மையும் உண்மையும் கிடைக்கும். வழக்காடாதபடிக்கு நம்முடைய தேவைகள் தீர்க்கப்படாது. வழக்காடாதபடிக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்காது. உலக பிரகாரமாக கூட நீதிமன்றங்களுக்கு சென்று வழக்காடி, உண்மைகளை அறிந்து, காரியங்களை அறிந்து, ரெண்டு பக்கத்தில் இருக்கிற காரியங்களையும் பிரச்சனைகளையும் சொல்லி வழக்காடி அங்கே இது பண்ணும் பொழுதுதான் அங்கே நீதியும் நியாயமும் கிடைக்கிறது. அதற்காகத்தான் உலக பிரகாரமான முறையிலே நீதிமன்றங்கள், வழக்காடும் நிலையங்கள் இருக்கிறது. அங்கே நமக்காக வழக்காடுவதற்கு, நம்முடைய பிரச்சனையை வழக்காடுவதற்கு வேற ஒருத்தன் நிற்பான், கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு இன்னொருத்தன் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பான். இங்க ரெண்டு பேரும் வழக்காடுறத, நம்முடைய பிரச்சனைய, நம்முடைய தேவைய வேற ஒருத்தன் ரெண்டு பேரு அங்க வழக்காடுவாங்க. மூணாவது ஆள் அங்க உட்கார்ந்துகிட்டு அதை கேட்டு நியாயம் கொடுப்பான். அந்த நீதி நியாயத்துல நாம திருப்தி அடைகிறோம். எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு அங்க நியாயம் கிடைக்கும், எனக்கு அங்க நீதி கிடைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நாளிலே நம்முடைய தேவன் உனக்காக வழக்காடுவதற்கு வேற ஒருத்தர் வேண்டாம். ஒரு பாஸ்டர் தேவையில்லை, வேற ஒரு தேவ மனுஷன் தேவையில்லை, வேற ஒரு மூணாவது ஆளு தேவையில்லை. நீ நேரடியா
என்கிட்ட வா. உனக்கு எனக்கு நேரடியான வழக்காடுதல். வேற மூணாவது ஆள் அங்க தேவைப்படல. வேற ஒரு ஆள் தேவையில்லை. உன்னுடைய பிரச்சனை என்ன? நீ உன்னுடைய பிரச்சனைய நீ கரெக்டா சொல்ல முடியும், உண்மையா சொல்ல முடியும், முழுமையா சொல்ல முடியும், நிஜமா என்னன்றத சொல்ல முடியும். உன்னுடைய வழக்காடுதலை கேட்பதற்கு நான் தயாராயிருக்கிறேன். உன்னுடைய வழக்காடுதலே அது எந்த அளவுக்கு என்ன இருக்கிறது, உன்னுடைய பிரச்சனை என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன, நிலைமை என்ன, நான் விசாரிக்கிறேன். உன்னை விசாரிக்கிறவராக வழக்காடுவோம் வா என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை குறித்து விசாரிக்க கூடியவராய், நம்மை குறித்து கருசனை உடையவராய், நம்மிலே அன்பு கூறுகிறவராய், நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறவராய், எத்தனை அவருக்குள்ளாக ஒரு உறுதித்தன்மை இருக்கும்னா, உன் தேவை எதுவாக இருந்தாலும் வழக்காடுவோம் வா. வழக்காடி அதிலே உனக்கு வேண்டிய நீதி, உனக்கு வேண்டிய நியாயம், உனக்கு வேண்டிய விடுதலை, உனக்கு வேண்டிய சன்மானம், உனக்கு எது தேவையோ, உன்னுடைய ஆத்மத்திற்கு, உன்னுடைய இருதயத்திற்கு எது நிறைவை கொடுக்குமோ, உன்னுடைய அழுகையை, அந்த கண்ணீரை எந்த நியாயம் தீர்க்குமோ, எந்த ஒரு விடுதலை உனக்கு வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு இப்பொழுது நான் தயார். இந்த நாளிலே அவர் ஆயத்தமாயிருக்கிறார். உன் தேவையை விசாரிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். உன் தேவையை விசாரிப்பதற்கு மாத்திரமல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கவும் ஆயத்தமாயிருக்கிறார். அதிலே அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவருக்கு அதிலே உறுதித்தன்மை இருக்கிறது. என்னிடத்தில் தான் நியாயம் இருக்கிறது, என்னிடத்தில் தான் நீதி இருக்கிறது, என்னால் தான் உனக்கு விடுதலை கிடைக்கும், என்னால் தான் உன்னை விடுவிக்க முடியும், என்னை அன்றி உனக்கு விடுதலையின் வழி இல்லை, உனக்கு வேற மார்க்கம் இல்லை, வேற வழி இல்லை, நான் ஒருவனே உன்னுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு கூட, என்ற உறுதித்தன்மையோடு கூட அவர் நம்மை பார்த்து இன்றைக்கு மிக தைரியமாக அழைக்கிறார். வழக்காடுவோம் வா, வழக்காடுவோம் வா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே நான் உங்களிடத்திலே கேட்பது, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக இந்த உணர்வு வரும். ஆமா, நானு அனுதினமும் ஜெபம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன், என் பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன், என் தேவைகளை சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறேனே, எவ்வளவு நான் வேதனைப்படுகிறேன், என் நிலைமை முழுமையா அவருக்கு தெரியும். நான் எவ்வளவோ ஜெபிச்சு, அனுதினமும் காலையிலையும் மாலையிலையும் நான் ஜெபித்து மன்றாடி கொண்டிருக்கிறேன். நிஜம், உண்மை. ஆனா உன் தேவைய, உன் பிரச்சனைய சொல்லி அதோடு முடிப்பதற்கு அவர் சொல்லல. இங்க அவர் சொல்றது வழக்காடுவோம் வா. நீ ஜெபித்து உன்னுடைய தேவைகளை, பிரச்சனைகளை, குறைகளை சொல்லுவதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாய், நீ அதை செய்கிறாய். ஆனால் அவர் இங்கே சொல்லுவதாவது வழக்காடுவோம் வா. அதாவது உன் தேவை, உன் பிரச்சனை நாம சொல்றோம், அவர் கேட்கிறாரு, கரெக்ட். ஆனால் அதிலே நீதியும் நியாயமும் விடுதலையும் நம்முடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும் என்றால் வழக்காடுதல் தேவை. நம்முடைய தேவைகளையும் பிரச்சனைகளையும் சொல்லும் பொழுது அவரிடத்திலிருந்து நீதி நியாயம் விடுதலை வேண்டும் என்றால் அவரோடு கூட சம்பாஷிக்க வேண்டும், உறவாடுதல் வேண்டும், அவரோடு கூட அங்கே வழக்காடுதல். சரிதான் பாஸ்டர், வழக்காடுதல் சொல்றீங்க. நான் ஜெபம் பண்ணா மாத்திரம் போதாது, நான் என் தேவையை கேட்டா மாத்திரம் போதாது, வழக்காடுதல் சொல்றீங்களே என்ன? வழக்காடுதல் என்பது அதிலே அவர் தெளிவுபடுத்துகிறார். அவர் உன்னுடைய குற்றங்கள், குறைகள் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உன்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், உறைந்த பனியை காட்டிலும் வெண்மையாகும், அது மாறும். அதாவது நம்முடைய தேவைகளை சொல்லுவது மாத்திரமல்ல, நம்முடைய குறைகளை, குற்றங்களை நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தின் நிலைமையும் அங்கே வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு
பிரச்சனை, கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கும் பொழுது அதோடு கூட நம்முடைய விசுவாசத்துல எந்த அளவுக்கு குறைவுள்ளவர்களாய் இருந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், முழுமையாக செவி கொடுக்காமல் எத்தனை வேளைகளிலே தவறி போயிருக்கிறோம். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதபடிக்கு நாம் தவறி இருக்கிறோம். நாம் நம்முடைய வேதனை, இருதயத்தின் அழுகையை சொல்லுவது மிக சுலபமாக சொல்லுகிறோம், மிக சுலபமாக கேட்கிறோம், அதிகமாக நாம் எல்லாவற்றையும் சொல்லுகிறோம். ஆனால் அவருடைய கற்பனைகளிலே நாம் உண்மையாய் இருந்திருக்கிறோமா? அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிவதிலே உண்மையாய் இருந்திருக்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே உண்மையாய் இருந்திருக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்திலே முழுமையாய் நாம் செயல்பட்டு இருக்கிறோமா? ஆபிரகாமை பார்த்து கடைசியில அவர் கேட்டதாவது, உனக்கு கொடுத்த, நான் தான் உனக்கு கொடுத்தேன், நான் தான் உனக்கு ஆசீர்வதித்தேன், 99 வயசு ஆகி உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தேன், இப்போ அந்த குழந்தைய தான் கேட்கிறாரு. அவன் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமான் தான். என்ன இரக்கமில்லாதவராய் இருக்கிறீர, எனக்கு கொடுத்தது ஒரே ஒரு மகன், அதுலயும் கழவன் ஆயிட்ட பிறகு நடக்காத ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில செய்தீரு, ஆனா இப்ப பார்த்து கொடுக்கிற மாதிரி கொடுத்து புடுங்கிடுற, இது உனக்கு நியாயமா? இது உனக்கு நீதியா? இந்த குழந்தையின் மூலமாக தானே என் சந்ததி வளரப்போகுது. கடல் மண்களை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் என் சந்ததியை பெருக்குவன்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரே பையனை நீ புடுங்குறீன்னா என் சந்ததி எப்படி வளரும்? அவன் கேள்வி கேட்கல, அவன் அவரிடத்துல சண்டை போடல, அவரிடத்துல குறை கூறல, அவரிடத்துல நொந்து போகல, அவரிடத்துல அவன் நீ அநியாயக்காரனா இருக்கிற, நீ மோசக்காரனா இருக்கிற, உனக்கு இருதயமே இல்ல, நீ கொடூரமானவன், நீ அப்படிப்பட்டவன் சொல்லி அந்த ஆண்டவத்துல அவன் எந்த ஒரு பிரச்சனை பண்ணல. வேணும் தானே வச்சுக்கோ. உடனடியாக, அதாவது அவன் ஏதோ அவர் கொடுத்தாரு, ஏதோ தயவு பண்ணி கொடுத்தாரு, சரி இப்ப கேக்குறாரு, இஷ்டம் இல்ல, கஷ்டமா இருக்கு, என்னால முடியாது, ஆனாலும் சரி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் செய்யலாங்க. முழு இருதயத்தோடு சந்தோஷமாக உண்மையான இருதயத்துல, எனக்கு இதை என்னிடத்துல இருந்து அவர் இதை பெற்றுக்கொண்டாலும் எனக்கு திரும்பி கொடுப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், அவர் சொன்ன வார்த்தை, அவருடைய வாக்கு தத்துவம் மெய்யாய் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். இந்த குழந்தையை அவர் எடுத்துக்கிட்டா கூட என் சந்ததி இந்த வானத்து நட்சத்திரங்கள் போல பெருகும் என்ற விசுவாசம், அந்த விசுவாசம் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோமா? நம்முடைய விசுவாசியின் வாழ்க்கை, விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் அந்த விசுவாசி அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக, ஆபிரகாம் போல அப்படிப்பட்ட விசுவாசம் தேவையில்லை. ஆனாலும் கூட அவருடைய வார்த்தை, நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தங்கள், இந்த வாக்கு தத்தங்கள் பேர்ல நாம் விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோமா? நாம அநேக வேளையில, எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தையை சொல்ற, நிச்சயமா உங்களுடைய இருதயங்களோடு நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு விசுவாசத்தோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஜெபிக்கிறோம், ஆண்டவரத்துல கேட்கிறோம். நாம் என்னுடைய தேவை இப்படி இருக்கிறது, என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கிறது, என்னுடைய கடன் தொல்லை இப்படியா இருக்கிறது, என்னுடைய வியாதி இப்படியா இருக்கிறது, என்னுடைய பிள்ளை இப்படி ஒரு கீழ்ப்படியாமதாக இருக்கிறது, என்னுடைய கணவன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இருக்கிறார், என்னுடைய குடும்பத்துல இந்த தேவை இருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் அவரவர்கள் அவர்களுடைய தேவை, பிரச்சனையை குறித்து தேவனிடத்துல வேண்டுதல் பண்ணுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்தோடு கூட விசுவாசத்தோடு அவரிடத்துல காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நாம் 4 பக்கம் ஓடி பல பக்கங்களிலே நம்முடைய இந்த தேவைகளை சொல்லுகிறவர்களாக இருக்கிறோமா? எனக்கு இப்போ எனக்கு ஒரு பண பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இந்த ஒரு வியாதி இருக்கிறது, அல்லது எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது, எனக்கு இந்த ஒரு பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அல்லது எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு கேட்கிறோம், நான் நல்லா படிக்கணும்னு கேட்கிறோம், நான் விசுவாசத்துல இருக்கணும்னு கேட்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்தோடு ஆண்டவரத்துல ஜெபித்தேன், எனக்கு கொடுத்தார் என்ற நம்பிக்கையில இருக்கிறோமா? அல்லது அவரிடத்துல ஜெபிக்கிறோம், 4 பக்கம் ஓடுறோம், நண்பர்கள், உறவினர்கள், இன்னும் யார் யாரு தெரியுமோ எல்லா பக்கமும் ஓடுறோம், போயிட்டு நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய தேவைகளுக்கு மன்றாடுகிறவர்களாக, வேண்டுதல் பண்ணுகிறவர்களாக, உதவி பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இப்படி பல பக்கம் ஓடுகிறோம். என் தேவனத்துல நான் ஜெபித்திருக்கிறேன், நான் அவரை உண்மையாய் நேசிக்கிறேன், நான் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேன்,
அவர் எனக்கு கொடுத்த கட்டளைகளில் நான் விசுவாசமாய் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்கிறேன். என் தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு முறை மிக நெருக்கமாய் இருக்கிறது. நான் ஜெபித்திருக்கிறேன், அவர் எனக்கு கொடுப்பார். அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு அதுதான் இருந்தது. அவன் ஏதோ விசுவாசத்துல பிள்ளைய கொடுக்கிறேன்னு சொன்னது மாத்திரமல்ல, ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசத்தின் தைரியம் எது, நங்கூரம் எது? என்னுடைய உறவு என் தேவனோடு கூட மிக நேர்மையாய் இருந்தது, உண்மையாய் இருந்தது, ஆழமாய் இருந்தது, பரிசுத்தமாய் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது என்று ஒன்று காரியம் இருந்தாலும், அந்த விசுவாசத்திற்கு பின்புறத்திலே அவன் தேவனோடு கூட இருந்த உறவு முறை மிக ஆழமானதாக, உண்மையானதாக, பரிசுத்தமானதாக, கீழ்ப்படிதல் உள்ளதாக, அது மிக நேர்த்தியாய் இருந்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும். என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து, என்னுடைய நம்பிக்கை வேத புத்தகம், என்னுடைய உறவு முறை, அவரை விசுவாசித்து ஜெபிப்பது இதோடு மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்முடைய உறவு முறையிலே, நான் தேவனோடு கூட வைத்திருக்கிற அந்த உறவு முறையிலே பரிசுத்தம் இருக்கிறதா, உண்மைத்தன்மை இருக்கிறதா, ஆழம் இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா, உறுதித்தன்மை இருக்கிறதா? இதுதான் அவசியம். விசுவாசம் என்பது அதற்கு பின்புறத்திலே அதோடு கூட இணைந்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அதிக நேர்மை உள்ளதாக இருக்கிறதா, உண்மை உள்ளதாக இருக்கிறதா, பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அங்கே அநேக பிரச்சனைகள், அநேக குறைகள், அநேக தவறுகள் இருக்கிறது. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்காடுவோம் வா, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிப்பதினால் தான் உன்னை நோக்கி என்கிட்ட வா, வழக்காடு. நீ ஒண்டியா சண்டை போடாத, நீ ஒண்டியா போராட்டம் பண்ணாத, நீ ஒன்னால சாதிக்க முடியாது, என்னுடைய உதவி உனக்கு தேவை, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னை நேசிக்கிறாய், அதனால் உனக்கு நான் விடுதலை பண்ண ஆயத்தமா இருக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், என்னிடத்துல வா. உன்னுடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது? நீ விசுவாசிதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ என்னை நம்புகிறாய், என்னை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டாய். ஆனால் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்மை உள்ளதாக இருக்கிறதா, நேர்மை உள்ளதாக இருக்கிறதா, பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதா, முழுமையான கீழ்ப்படிதலோடு கூட இருக்கிறதா? இப்பொழுது நாம் அதை வழக்காடுவோம், அதை நாம் சரிபார்த்துக் கொள்வோம். எந்த இடத்திலே உன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே குறை இருக்கிறது, எந்த இடத்திலே உனக்கு தேவை இருக்கிறது, எந்த இடத்திலே நீ தவறி போயிருக்கிறாய், எந்த இடத்திலே நான் உன்னுடைய குறைகளை பார்க்கிறேன் என்பதை இன்றைக்கு நாம் வழக்காடுவோம். உன்னுடைய பிரச்சனை இந்த விதமான உன்னுடைய விசுவாசத்திலே, உன்னுடைய நம்பிக்கையிலே, உன்னுடைய பரிசுத்தத்திலே, உன்னுடைய கீழ்ப்படிதலிலே, உன்னுடைய நேர்மை தன்மையிலே எந்த இடத்திலே நீ குறைவுபடுகிறாய், நான் அதை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன், அதை நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன், அதை உனக்கு வெளிப்படுத்துகிறேன். இந்த காரியங்களை சரி செய்து விடு, இந்த காரியங்களிலே நீ விடுதலையாகி விடு, இந்த காரியங்களிலே நேர்மைப்படுத்திக் கொள், என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைவாய் கிடைக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நாம் விசுவாசிகளாய் இருப்பது மாத்திரம் போதாது, அந்த விசுவாசத்திலே எவ்வளவு நேர்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது, கீழ்ப்படிதல் இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது. இது அவசியம். இதைத்தான் ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தான். தேவனே அவனை பார்த்து விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கிறார். விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்படுவதற்கு பின்புறமான காரணம், முக்கியமான காரணம், அவனுடைய விசுவாசத்திலே நேர்மை இருந்தது, உண்மை இருந்தது, பரிசுத்தம் இருந்தது, அதிலே கீழ்ப்படிதல் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தவனாய், என்னுடைய ஒரே பிள்ளையை நீர் கேட்கிறீர் என்று அவன் சந்தேகப்படாமல், குறை கூறாமல், அவன் எந்த ஒரு மன வருத்தம் கொள்ளாமல் கீழ்ப்படிதல் என்ற ஒரே வார்த்தை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தையை முழுமையாய் கீழ்ப்படிதலே, ஆண்டோடைய கற்பனைகளுக்கு முழுமையாய் கீழ்ப்படிதலே உண்மையாய் இருக்கிறோமா? விசுவாசியாய் இருப்பது முக்கியமல்ல, விசுவாசியாய் இருப்பது போதாது, விசுவாசியாய் இருப்பதோடு கூட எத்தனை அளவுக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நேர்மையாய் இருக்கிறது, உண்மையாய் இருக்கிறது, பரிசுத்தமாய் இருக்கிறது, கீழ்ப்படிதல் உள்ளதாய் இருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அதைத்தான் தேவன் நம்மிடத்திலே வழக்காடுவோம் வா என்று நம்மை பார்த்து கூப்பிடுகிறார். நாம் தேவனுடைய சமூகத்திலே சென்று நாம் வழக்காடும் பொழுது நம்முடைய இந்த காரியங்களை, குறைகளை சமர்ப்பித்து
ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதற்கான தீர்வை கொடுக்கிறார். அங்கே நியாயாதிபதியாக அமர்ந்து நம்முடைய வாக்குவாதங்களை கேட்டு, நம்முடைய வழக்காடுதலை கேட்டு அவர் சொல்லுகிறார், நீதி தீர்க்கிறார். எனக்கு அருமையான பிள்ளையே, இந்த விதத்திலே நீ செயல்படு, இந்த விதத்திலே நீ குறை இருக்கிறாய், இந்த விதத்திலே இப்படி சரி செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்லுகிறார். அதைத்தான் உன்னுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், குறைகள், குற்றங்கள், கீழ்ப்படியாமைகள், விசுவாச குறைவு, இது எதுவாக இருந்தாலும் அவைகள் உறைந்த பனியை போல அது வெண்மையாகும். இதை வழக்காடுவதற்கு, நம்முடைய விசுவாச வாழ்க்கையை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மிடத்திலே நேர்மையானபடி, உண்மையானபடி வழக்காடுவதற்காக அவர் அவருடைய சமூகத்திற்கு, அவருடைய சன்னிதானத்திற்கு நம்மை அழைக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயம் நாம் அவருடைய சன்னிதானங்களுக்கு செல்கிறோம், நாம் முறையிடுகிறோம், முறையிடுகிறவர்களாய் இருக்கிறோம். முறையிடுகிறவர்களாய் இருக்கிறது மாத்திரமல்ல, வழக்காடுவர்களாக நாம் மாறுவோம். வழக்காடுவோம் வா. நம்முடைய குறைகளை, நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய கீழ்ப்படியாமைகளை, எந்த இடங்களிலே நாம் பரிசுத்த குறைவாய் இருக்கிறோம் அவைகளை நாம் சமர்ப்பிக்கும் பொழுது, அந்த காரியங்களை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது, அந்த உண்மைத்தன்மை வெளிப்படும் பொழுது, அங்கே அவர் நேர்மையுள்ள, நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து நம்முடைய வழக்காடுதல்களை, நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு அதற்கு தக்கதாக நீதி கொடுக்கிறவராய், ஆசீர்வாதம் கொடுக்கிறவராய், அவருடைய விடுதலையை கொடுக்கிறவராய் அங்கே காணப்படுகிறார். அதைத்தான் அவர் தீர்வோடு கூட, வழக்காடுவோம் வா என்று சொல்லி அப்படியே விட்டு விடாமல், அது ஒரு தீர்வோடு கூட, உன்னுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும், அது உறைந்த பனியை காட்டிலும் வெண்மையாகும். உன்னுடைய பாடுகள், வேதனைகள், குற்றங்கள், குறைகள், அது எதுவாக இருந்தாலும், உன்னுடைய தவறுகள், கீழ்ப்படியாமைகள், அவிசுவாசங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை நான் ஏற்றுக்கொண்டு, மன்னித்து, மறந்து, விடுதலையாக்கி, உன்னுடைய வாழ்க்கையில உறைந்த பனியை காட்டு வெண்மையாக, அது விலையேற்பெற்ற ஆசீர்வாதமாக உன்னுடைய வாழ்க்கையில மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து வழக்காடுவோம் வா என்று நம்மை பார்த்து அழைக்கிறார். அருமையானவர்களே, இந்த மாதமானது இந்த அமெரிக்க தேசத்திலே எங்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு மாதம். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி அல்லது அந்த நவம்பர் மாதத்திலே வரக்கூடிய கடைசி வியாழக்கிழமை அது எங்களுக்கு இங்கே நாம் தேங்க்ஸ் கிவிங் டே என்று அதை கொண்டாடுவோம். ஒரு மிக முக்கியமான கிறிஸ்துமஸை காட்டிலும் அது மிக விசேஷமான முக்கியமான நாள். இங்க அமெரிக்க தேசத்துல சபைகளிலே, ஆலயங்களிலே விசேஷித்த ஜப கூட்டங்கள் எல்லாம் நடைபெறும். குடும்பங்களிலே விசேஷித்த ஒரு ஜபங்கள் நடைபெறும். ஏனென்றால் அந்த வருடம் பூராவும் நாம் ஆண்டவர் விரோதமாக செய்த குற்றங்கள், தவறுகள் எல்லாவற்றையும் நாம் சமர்ப்பிப்பது, மேலும் அவருடைய இந்த வரக்கூடிய புதிய ஆண்டுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டு, நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டு, நம்முடைய அவருக்கு நேர்மையான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து நம்மை ஆயத்த பண்ணக்கூடிய அந்த ஒரு தினமாக அந்த தேங்க்ஸ் கிவிங் டே இருக்கிறது. அப்படியாக இன்றைக்கு நாம் இந்த ஆண்டை முடிக்கக்கூடிய அந்த ஒரு கடைசி காலகட்டத்திலே இருக்கிறோம். இன்னும் 1 மாத காலம் இந்த முடித்துவிட்டு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து அழைக்கிறார், வழக்காடுவோம் வா. இந்த நாளிலே நம்முடைய இருதயங்களை நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். எந்த விதத்திலே கீழ்ப்படியாமைகள், அவிசுவாசங்கள், குறைகள், குற்றங்கள், இவைகள் இருக்கிறதோ அவைகளை தேவனுடைய சமூகத்திலே எடுத்து சென்று நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய தேவைகளையும், நம்முடைய குற்றங்களையும், நம்முடைய குறைகளையும் அவரிடத்திலே சமர்ப்பித்து நாம் அவருடைய சமூகத்திலே வழக்காடி அவருடைய நீதியையும் நியாயத்தையும் சம்பாதித்துக் கொள்ள அந்த புதிய வருடத்திலே நாம் ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கூட, புதிய வல்லமையோடு கூட, பெரிய ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையோடு கூட, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையோடு கூட நாம் பிரவேசிக்க
பிரவேசிப்போம். வரக்கூடிய புதிய ஆண்டானது மிக ஆசீர்வாதமான, மிக விலையேறப்பெற்ற ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆண்டாக நமக்கு மாறும். நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் மாறுவோம். அநேகருக்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள ஒளியோடு கூடிய இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாய் நாம் ஜீவிப்போம். ஆகையினால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து வழக்காடுவோம் வா என்று நம்மை அழைக்கிறார். அவரிடத்திலே வழக்காடுதல் பண்ணுவதற்காக ஆயத்தமாய் இருக்கிறோமா? நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம் போதாது. விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு மனம் போன போக்கிலே ஜீவிப்பது அது அவருக்கு உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு நேர்மையான, உண்மையான, கீழ்ப்படிதலான, பரிசுத்தமான இருதயத்திலே நேர்மை உள்ளவர்களாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவர் நமக்கு போதிக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பது மிக அவசியம். இதை நாம் சரிபார்த்துக் கொள்வோம். இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைக்கிறார். வழக்காடுவோம் வா, வழக்காடுவோம் வா. உன்னுடைய தேவை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உன்னுடைய கண்ணீர் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய வேதனை எதுவாக இருந்தாலும், எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உன்னை விடுவிப்பதற்கு, உன்னை நேசிக்கிற, உன்னிலே அன்பு கூறுகிற, உன்னை விடுவிக்கிற, உன்னை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரே தீர்மானத்தில் இருக்கிற அப்படிப்பட்டவர் உன்னை அழைக்கிறார். வழக்காடுவோம் வா. இந்த நாளிலே அவர் நம்மை பார்த்து வழக்காடுவதற்காக அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த அழைப்பை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வோமா? அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிதலோடு கூட அந்த வழக்காடுதல் அவருடைய சன்னிதானத்திற்கு செல்லுவோமா? அவரோடு கூட வழக்காடுவதற்கு நாம் ஆயத்தம் படுவோம். ஏனென்றால் அது மிக அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய இந்த கொடூரமான, பயங்கரமான வாழ்க்கையில இருக்கிறோம், காலங்களிலே இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அநேக தேவைகள், பிரச்சனைகள் இருக்கிறது. நம்முடைய கஷ்டங்கள், வேதனைகள் இருக்கிறது, துன்பங்கள், துயரங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றுக்கும் வழக்காடுதலின் மன்றம் அவரிடத்துல இருக்கிறது. அவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். அவரிடத்துல இருக்குது என்று மறைபொருளாய் இல்ல. அவர் நேர்மையாக, உண்மையாக, முழு அன்போடு கூட, நம்மோடு கருசுனையோடு கூட, நம்முடைய தேவைகளை உணர்ந்தவராய், நம்முடைய பாரங்களை உணர்ந்தவராய், நம்முடைய கண்ணீர்களை பார்க்கிறவராய், அவர் எல்லாவற்றையும் அறிந்து என்னிடத்திலே வா, வழக்காடுவோம் வா, உன்னை நான் விடுவிக்கிறேன், உன்னை நான் முற்றிலுமாய் விடுவிக்கிறேன். உறைந்த பனியை காட்டிலும் அது வெண்மையாய் மாறிவிடும், முற்றிலும் தீர்ந்துவிடும், எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கிறேன். ஆபிரகாமிடத்துல உன் மகனை கொடுன்னு கேட்டாரு, அவர் பறித்துக்கிட்டு போயிடல. அவனுடைய விசுவாசத்தை சோதித்தார், அவனுடைய கீழ்ப்படுதலை சோதித்தார். அவன் எந்த அளவுக்கு அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறான் என்பதை பார்த்தார். அவனுடைய விசுவாசம் ஏதோ உதட்டளவில் இருக்கிறதா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருக்கிறதா என்பதை பார்த்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அறிய விரும்புகிறார். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் இந்த நாளிலே நம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய விசுவாசத்தையும், நம்முடைய கீழ்ப்படுதலையும், நம்முடைய பரிசுத்தத்தையும் சோதித்து பார்க்கிறவராய் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உன்னுடைய கீழ்ப்படுதல் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உன்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? சோதிக்க வேண்டும் என்று பார்க்கிறார். சோதித்து அறியக்கூடிய தேவன் இந்த நாளிலே சோதித்து அறிந்து கொள்ள விரும்புகிறார். சோதித்து அறிந்து அவர் பார்த்த மாத்திரத்திலே விடுதலையும், நீதியும், நியாயத்தையும் செய்கிறவராய் இருக்கிறார். அதனால் தான் வழக்காடுவோம் வா என்று சொல்லி நிறுத்தி விடாதபடிக்கு உன்னுடைய தேவைகள், பிரச்சனைகள், உன்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உறைந்த பனியை காட்டிலும் வெண்மையாய் மாறும். உன்னுடைய ஜீவிதத்திலே ஆசீர்வாதம் பிரவாகம் எடுத்து ஓடுவதற்கு தயாராய் இருக்கிறது. அவர் அழைக்கிறார், என்னிடத்திலே வா, வா, வழக்காடுவோம்.
நான் உனக்கு நீதி கொடுக்கிறேன், உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறேன், உனக்கு சமாதானம் அளிக்கிறேன், உன்னுடைய துன்பத்தை நான் தீர்க்கிறேன், உன்னுடைய வியாதியை நான் தீர்க்கிறேன், உன் தேவையை நான் சந்திக்கிறேன். நான் ஒருவன் மாத்திரம்தான் சந்திக்க முடியும். இன்றைக்கு நான் உனக்கு சந்திக்கிறேன், உனக்கு விடுதலை தருகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒப்பு கொடுத்தோமா? வழக்காடுவோம் வா என்று அழைக்கிறார். அவரிடத்துல, அவருடைய சமூகத்திலே சென்று வழக்காடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? உண்மையுள்ள இருதயத்தோடு. விசுவாசத்திலே குறைவு இருக்கும் என்றால், கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் என்றால், பரிசுத்தத்திலே குறைவு இருக்கும் என்றால், நேர்மையோடு உண்மையோடு கூட அவருடைய சன்னிதானத்திலே சொல்லுவோம், ஆண்டவரே, இந்தந்த காரியங்களிலே நான் கீழ்ப்படியவில்லை, இந்தந்த காரியங்களிலே உடைய வார்த்தையை நான் முழுமையாக விசுவாசிக்கவில்லை, இந்தந்த காரியங்களிலே என் கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்தத்திலே குறைவாய் இருக்கிறேன், நீர் போதிக்கிற, நீர் கட்டளையிட்ட, நீர் எனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தமான கிறிஸ்துவ உண்மையான வாழ்க்கையிலே நான் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன், என்னை மன்னியும், என்னை விடுவியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த உண்மையான வழக்காடுதலோடு நாம் செல்லுவோமா? அப்படிப்பட்ட வழக்காடுதலோடு கூட, அப்படிப்பட்ட இருதயத்தின் நிலைமையோடு கூட நாம் சொல்லும் பொழுது நம்முடைய தேவையை தீர்க்கிறவராய் இருக்கிறார். சொல்லுகிறார், நான் மாற்றுவேன். காரிருள் போல சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை நான் மாற்றுவேன், பிரகாசமுள்ள வெளிச்சமாய் மாற்றுவேன். எப்படி? நம்மை நேசிக்கிற தேவன், நம்மை நேசிக்கிற தேவன் நமக்கு அளிக்கிறார். ஆகையினால எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். வழக்காடுவோமா என்று அழைக்கிறார். நாம் உண்மையான இருதயத்தோடு கூட செல்லுவோம். நம்மை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? எனக்கு அருமையான தேவனே, எத்தனை அருமையான வார்த்தை! இந்த ஆண்டினுடைய கடைசி வேளையில கர்த்தாவே எங்களை பார்த்து வழக்காடுவோம் வா என்று உம்முடைய சன்னிதானத்துக்கு நீர் எங்களை அழைக்கிறீர். நாங்கள் உண்மையான இருதயத்தோடு கூட ஆபிரகாமை போல கர்த்தாவே விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளாதபடிக்கு விசுவாசத்தின் முழுமை தன்மையை அங்கே வெளிப்படுத்தினார். அங்கே உண்மையான விசுவாசத்தை, வெறுமனே உதட்டளவிலே விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளாதபடிக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்தே அந்த விசுவாச தன்மையிலே 100 பங்கு முழுமையாய் இருந்தது. 100 பங்குக்கு மேலாக அங்கே முழுமையாய் இருந்தது. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட விசுவாசிகளாய் நாங்கள் இருக்கிறோமா? எங்களுடைய விசுவாசத்திலே முழு உண்மைத்தன்மை இருக்கிறதா? எங்களுடைய விசுவாசத்திலே முழுமையான கீழ்ப்படிதல் இருக்கிறதா? எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்கிறதா? எங்களை சோதித்து பார்க்க உம்முடைய சன்னிதானத்திலே வந்து வழக்காடுவோம் வா என்று அழைத்திருக்கிறீரே, அப்படியாக வந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அந்த உரையாடுதல், எங்களுடைய ஜெப வேளையை உண்மையான வழக்காடுதலாக மாற்றி எங்களுடைய குறைகளை, குற்றங்களை, கீழ்ப்படியாமைகளை, அவிசுவாசங்களை ஒத்துக்கொண்டு உம்மிடத்திலே எங்களை தாழ்த்தி ஆண்டவரே சமர்ப்பித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக மாற்றியர்களும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.